எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் தமிழ் டே 65 ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அம்ருதீன் பார்வதி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க மைக்கை விட்டுட்டு பிக் பாஸ் தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கண்டிஷன் மறுபடியும் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். அமித் பார்த்தீங்கன்னா பேட்டரி பத்துறான்னு சொல்லி மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் கமருதீன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மைக்கை எடுத்து தனியாக கொசுன்னு பேசுகிற இந்த முறை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்பவே வார்ன் பண்ணார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க மறுபடியும் ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி ரொம்ப ஆன் பண்ணார். கடைசியாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மைக்கு போடாதற்கு பிக் பாஸ் ஒரு ஹோல் பிபி ஹவுஸுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணார். இது நீங்கள் மறந்துட்டீங்களா? இது ஹிந்தி பிக் பாஸ் இல்லை, தமிழ் பிக் பாஸ்ன்னு சொல்லி ரொம்ப பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவர் முட்டையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டோர் ரூமில் வச்சிட சொல்லிடுவார். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவதி அண்ட் கமருதீன் சொல்லுவாங்க. கமருதீன் அதுக்கு சொல்லுவாங்க சார் பேசுனேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவார். அதுக்கு எல்லா பொருட்களையும் ஸ்லோவாக எடுத்துருப்போங்க அமித்னு அப்படியே வான் பண்ணார். அடுத்த மேடம் இது ஆக்ஷன் மேடம், இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். இது ஆக்ஷன் மேடம். அப்புறம் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் டாஸ்க் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வினோத் நாமினேட் பண்ணியிருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு யார் காரணம் கேட்டதுக்கு ஆதிரை. ஸோ இந்த கேஸ் வாதாடினாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வினோத், அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஸோ ஆதிரைக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா, விக்ரம் பார்த்தீங்கன்னா வினோத் சப்போர்ட்டாக பேசினார். ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க, கேஸ் வாதாடினாங்க. ஸோ அகேன்ஸ்ட் ரெண்டு பேரும் நின்னாங்க. ரெண்டு பேரும் நின்னும்போது அவங்க சாட்சி சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கூட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் வாதம் வச்சாங்க யார் வெளியே போனதுக்கு காரணம். பார்த்தீங்கன்னா ஆதிரை சைடு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் ரொம்ப கலாய்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சாட்சி பார்த்தீங்கன்னா கனி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வியானா சொல்லிட்டு இருந்தார். விக்ரம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி தான் பண்ணியிருக்காங்க. பட் யாரும் கரெக்டான கருத்தை சொல்ல மாட்டேறாங்கன்னு சொல்லி ரொம்பவே கேட்டிருந்தாரு. கடைசி ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா அடச்சி சுமாரியா பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாருன்னு சொன்னாங்க. பட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபன் டைம் ஆச்சு. என்ன வச்சு செஞ்சாருன்னு அமித் காமெடி பண்ணார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா லாஃப் பண்ணாங்க. என்ன வச்சு செஞ்சாருன்னு சொல்லி மாற்றி பேசிக்கும் போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பார்க்குறாங்க? இந்த சீன் மட்டும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு பேரும் தீர்ப்பு வழங்குன்னு சொன்னாங்க, இல்லை தனித்தனியாக வழங்குன்னு பிக் பாஸ் சொன்னார். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்த்தீங்கன்னா வினோசாதமாக தீர்ப்பு வழங்குவார். பியா பார்த்தீங்கன்னா நடுநிலையாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் வினோத்துக்கு இடையில் ஃபைட் வரும். ஸோ எஃப்ஜே பார்த்தீங்கன்னா அதிரி பேசும்போது மட்டும் சைலண்டாக வினோத் பேசும்போது மட்டும் வாய மூடும் சொல்லி சைலண்டாக பண்ணுவார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் ஆதிரை பற்றி ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. எப்படி எஃப்ஜேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வினோத் அண்ட் எஃப்ஜே கான்வர்சேஷன் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே விக்ரம் அண்ட் வியானா அண்ட் சுபிக்ஷன் என்னும்போது விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த வாயை ஒரு மாதிரி பண்ணுவார். ஸோ இதுக்கு சாரி கேள்னு சொன்னதுக்கு சாரி கேட்க மாட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்ட் வினோத் வெளியே ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. நீ ரெண்டும் நல்லா தான் மச்சான் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. விக்ரம் வியானா பற்றி ரெண்டு பேர் பேசிவாங்க. நான் அவ்வளோ பல மாதிரி சொல்லிட்டேன், அவர் திருத்திக்க மாதிரி தெரில, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி விநாயகா கூட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் பிக் பாஸ் டே 65 ரிவ்யூ. ஸோ சில பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறேன்னு டாஸ்க்குன்னு நினச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ரொம்ப ஆர்கின் பண்ணி மூமெண்ட் ஆகிடுச்சு. பட் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் இதே பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ். இந்த சீசனில் ரொம்ப கடுப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க் கொடுத்தாலும் பிக் பாஸ் கடுப்பேற்றுறது கத்தாடுறது இதே வேலையை வச்சுட்ருக்காங்க. ஸோ மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.